வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ என்னென்னா செட் லாங்குவேஜ்லேருந்து நம்ம பாசிபிள் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்கலாம், பிஎட் செகண்ட் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, நீங்கள் அந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியானதான் ஃபுல் கண்டென்ட்டும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 2 பார்ட்டும் பார்த்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ப்ரீவியஸ் 4 இயர்ஸ்லேயும் வந்து இது வந்து கம்பல்சரி 1 கொஷின் வருது. ஸோ இந்த யூனிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 1 கொஷின் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கையில் வந்து 2 கொஷின் அட்டன் பண்ண முடியும். செட் லாங்குவேஜ்லேருந்து ஒரு கொஷின், அதே ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, sin theta is equal to opposite by hypotenuse, and then cos theta is equal to adjacent by hypotenuse, and then tan theta is equal to opposite by adjacent. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து ஹைப்போதெட்டிஸ், இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள், அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் த adjacent ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஏசி ஆப்போசிட் அப்படின்னும் போது ஏசி வரும், ஹைப்போதெட்டிஸ்ன்னும் போது பிசி வரும். அதே மாதிரி அட்ஜசன்ட்னா ஏபி பை பிசி. ஸோ அதேமாதிரி ஆப்போசிட்க்கும் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா, tan theta. ஸோ ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது ஏசி, அண்ட் தென் அட்ஜசன்ட் வந்து ஏபி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதே வந்து sin theta, cos theta, tan theta. sin theta ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், cos theta அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், tan theta வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ கொசிகன் theta அப்படின்னா வந்து sin theta ஓட இன்வர்ஸ் வரும். ஸோ sin theta ஓட இன்வர்ஸ் அப்படின்னா sin theta வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா, ஸோ இது வந்து ஹைப்போட்டென்யூஸ் டிவைட் பை ஆப்போசிட் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி சீக்கெண்ட்னா cos theta ஓட இன்வர்ஸ் தான் வந்து சீக்கெண்ட். ஸோ இங்கே வந்து cos theta வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசன்ட். ஓகே, ஸோ cot theta அப்படின்னு பார்த்தோன்னா tan theta ஓட இன்வர்ஸ் தான் வந்து cot theta. அப்போ வந்து tan theta வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னா cot theta வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். sin theta, cos theta, tan theta மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட இன்வர்ஸ் தான் வந்து இந்த cos theta, secant theta, and then cosecant theta, secant theta, and then cot theta. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். ஆஃப்டர் தட் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதே கான்செப்ட் தான். sin theta இன்வர்ஸ் ஆஃப் cosecant theta. ஸோ sin theta வந்து இன்வர்ஸ் தான் வந்து 1 by cosecant theta, அண்ட் தென் cos theta அப்படின்னா 1 by secant theta. tan theta அப்படின்னா tan theta ஓட இன்வர்ஸ் தான் வந்து 1 by cot theta, அண்ட் தென் cosecant theta அப்படின்னா 1 by sin theta, secant theta அப்படின்னா 1 by cos theta, cot theta அப்படின்னா 1 by tan theta. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாமே நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்லேருந்துனா வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே ட்ரிக்னாமெண்ட்ரியில் கிளாஸ் 9ஓட எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்ஸ் ஏதாச்சும் அதை டிபெண்ட் பண்ணி வந்துச்சுன்னா உங்களால் போட முடியும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் தி மெஷர்ஸ் இன் தி ஃபிகர் கம்ப்யூட் சைன், கொசைன் அண்ட் டான்ஜென்ட் ரேஷியோ ஆஃப் தி ஆங்கிள் theta. ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டு ஆப்போசிட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் ஹைப்போட்டென்யூஸ் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அட்ஜசன்ட் சைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 சைடுமே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சைன், காஸ், டேன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த வந்து ஆப்போசிட், ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட் வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எது வந்து பெருசாக இருக்கோ, எந்த சைடு வந்து பெருசாக இருக்கோ அது வந்து ஹைப்போட்டென்யூஸ். அண்ட் தென் இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா, தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் ஆங்கிள், அண்ட் தென் இங்கே கீழே இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த லென்த் பெருசாக இருக்கோ அது வந்து ஹைப்போட்டென்யூஸ், அண்ட் தென் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் ஆங்கிள், அண்ட் தென் அட்ஜசன்ட் வந்து ரிமைனிங் இருக்கு இல்லையா அது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். ஓகே, ஸோ இதுக்கு அட்ஜசன்ட்டாக இருக்கணும், தீட்டாக்கு வந்து கிட்டே அட்ஜசன்ட்டாக இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ சைன் தீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, பிஆர் டிவைட் பை ஹைப்போட்டென்யூஸ் ஆங்கிள் வந்து QR இல்லையா. ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் வந்து பிஆரில் வந்து 35 யூனிட் இருக்குது, இது வந்து 37 லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைன் டீட்டா கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி காஸ் டீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட் அப்படின்னா PQ டிவைடட் பை QR. ஸோ 12/37.
ஆஃப்டர் தட் tan theta அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து என்ன பார்த்தோம்னா பிஆர் டிவைடட் பை PQ. ஓகே, ஸோ இது ரெண்டுமே எழுதிட்டு அண்ட் தென் 35 டிவைட் பை 12. ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் அண்ட் தென் ஹைப்போட்டனியூஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்கள் செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி 6 trigonometric ratio ஆஃப் தி ஆங்கிள் theta யூஸிங் தி given diagram. ஓகே, 6 trigonometric ரேஷியோ அப்படின்னா சைன், காஸ் அண்ட் தென் tan, cot, secant அது எல்லாமே வந்து இந்த 6 trigonometric ரேஷியோன்னு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் டயக்ராமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருது என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஏபிசி இதோட வேல்யூஸ் வந்து 7 கொடுத்துட்டாங்க. ஏசி சைடு வந்து 7 கொடுத்துட்டாங்க அண்ட் தென் பிசி சைடு வந்து 25 கொடுத்துட்டாங்க. பட் ஏபி சைடு வந்து உங்களுக்கு கொடுக்கல, அட்ஜசன்ட் சைடு வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதில் நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்படின்னும் போது பித்தாகரஸ் தியரம்னா என்ன, ஹைப்போட்டனியூஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு தானே. பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா ஹைப்போதெசிஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து இது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் பண்ணால் இந்த சைடு கிடைக்கும். அதுதான் வந்து பித்தாகரஸ் தியரமோட ஃபார்முலா. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கும்போது ஹைப்போட்டனியூஸ் வந்து உங்களுக்கு வந்து பிசி இருக்குது இந்த இடத்துல. ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசி ஸ்கொயர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஏபி ஸ்கொயர் தான். ஏபி தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ஏபியை வந்து இந்த சைடு வச்சுட்டு ஏசியை வந்து நம்ம அந்த சைடு அமைச்சிடும். அப்போ பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ அதுதான் நான் இந்த சைடு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட்டாக மாறும். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறும். ஸோ ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ அப்போ பிசியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பிசியோட வேல்யூ 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வந்து நீங்கள் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அதேமாதிரி ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 7 ஸ்கொயர். ஸோ 7 the whole square is equal to 25 the whole square ஆன்சர் வந்து 625 மைனஸ் 7 the whole square ஆன்சர் வந்து 49. ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா 576, ரூட் ஆஃப் 576. ஸோ ரூட் ஆஃப் 576 அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 24. ஸோ இப்போ வந்து நம்ம ஏபியும் கண்டுபிடிச்சிட்டோம், 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் எழுதுனேன். ஸோ இது வந்து கொடுக்கல ஆக்சுவலி. ஸோ ஆன்சர் வந்து 24 நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 6 trigonometric ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஆங்கிள்ஸுமே நம்ம 3 சைட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது வேல்யூஸ். ஸோ டேரெக்டாக ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது, என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஸோ ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 7 இல்லையா. ஸோ 7 டிவைடட் பை ஹைப்போட்டனியூஸ் வந்து 25. ஆஃப்டர் தட் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னது 24 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 24 அண்ட் தென் ஹைப்போட்டனியூஸ் வந்து 25. ஸோ 24 by 25 அண்ட் தென் tan தீட்டாவோட வேல்யூ என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வேல்யூ 7 அட்ஜசன்ட் வந்து 24. ஆஃப்டர் தட் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் by opposite. So hypotenuse value வந்து 25 divided by opposite வந்து 7. After that secant theta is equal to hypotenuse divided by adjacent. So hypotenuse value வந்து 25 and then adjacent வந்து 24. Cot theta same thing, adjacent by opposite. So adjacent value வந்து 24, opposite value வந்து 7. Okay, so இது மாதிரி 6 trigonometric ratio அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்காம விட்டுட்டு 6 trigonometric ரேஷியோவும் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோவும் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து எல்லா சைட்ஸுமே கொடுத்துட்டு ஜஸ்ட் 6 trigonometric ரேஷியோ மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சம்முக்கு வந்து போயிடலாம். ஓகே, and then next நம்ம third question பார்த்தோம் அப்படின்னா if tan A is equal to 2/3 then find all the other trigonometric ratio. so tan A வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் தென் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எல்லாமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து ஏபிசி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அதோட வேல்யூஸ் வந்து ஆப்போசிட் சைடோட ஆங்கிள் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் அட்ஜசன்ட் சைடு வந்து 3 கொடுத்துட்டாங்க. பட் ஹைப்போட்டனியூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சேம் பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு ஹைப்போட்டனியூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது வந்து கிவன் tan A வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2/3. ஓகே, ஸோ 2/3 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பை
adjacent. ஓகே, ஸோ ஆப்போசிட் பை adjacent அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 2 ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு 2 இருக்கணும், adjacent சைடு வந்து 3 இருக்கணும். ஓகே, ஸோ இது சப்போஸ் ஒரு சில சம்மில் வந்து இது எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி tan A is equal to 2/3 மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடும் adjacent சைடும் இதுதான். ஏன்னா tan A is equal to opposite by adjacent. ஸோ அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 2 தான் இருக்க முடியும், adjacentோட வேல்யூ வந்து 3 தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இந்த டயக்ராமில் போடணும். ஸோ 2 வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் தென் adjacent வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி போடணும். ஓகே, ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஏசி. ஸோ ஏசி வந்து கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. அண்ட் தென் ஏபி வந்து 3 தெரிஞ்சிச்சு, பிசி வந்து 2 தெரிஞ்சிச்சு. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏசி தான். ஸோ அப்படியே இது எடுத்துகிட்டு ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ வந்து 3, பிசியோட வேல்யூ வந்து 2. ஸோ ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன வரும், ஏசி இஸ் ஈக்குவல் டு √13. ஸோ இந்த இடத்துல வந்து ஏசியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா √13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா tan கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் ரேஷியோஸ் எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். லைக் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா sin theta is equal to opposite by hypotenuse. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் என்னது 2 இல்லையா, 2 டிவைட் பை ஹைப்போட்டனியூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் √13. ஸோ adjacent by hypotenuse, adjacentோட வேல்யூ வந்து 3 டிவைட் பை ஹைப்போட்டனியூஸ் வந்து √3. அண்ட் தென் கிவன் சொல்லி இல்லையா, ஸோ கிவன் கொடுத்துட்ருக்காங்க tan தீட்டா. ஸோ அதனால் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொசிகன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொசிகன் தீட்டா வந்து ஆப்போசிட் ஆஃப் சைன் ஏ, இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ இல்லையா. ஸோ இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போட்டனியூஸ் டிவைட் பை ஆப்போசிட் வரும். ஸோ √13 டிவைட் பை 2. அண்ட் தென் சீக்கன் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டாவோட இன்வர்ஸ் தான் வந்து சீக்கன் தீட்டா. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போட்டனியூஸ் டிவைட் பை adjacent √13/3. காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent பை ஆப்போசிட். tan தீட்டாவோட இன்வர்ஸ் தான் வந்து காட் தீட்டா. ஸோ adjacent பை ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி மாடல். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னா இஃப் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5 தென் ஷோ தட் இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சீக்கன் தீட்டா வந்து 13/5 அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னது, என்ன ஃபார்முலா சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் டிவைடட் பை adjacent. அப்போ ஹைப்போட்டனியூஸோட வேல்யூ என்னது, இங்கே வந்து சீக்கன் தீட்டா வந்து 13 கொடுத்துட்டாங்க, 13/5. அப்போ ஹைப்போட்டனியூஸோட வேல்யூ வந்து 13 கொடுத்துட்டாங்க, adjacentோட வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டாங்க. ஸோ எது கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ டயக்ராம் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஹைப்போட்டனியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, adjacent கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து கொடுக்கல. ஸோ சேம் திங் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஹைப்போட்டனியூஸ் வந்து இது தானே. ஸோ அப்போ அதுதான் வந்து பிசி ஸ்கொயராக இருக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ அப்போது பிசி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா பிசி தான் நம்மளுக்கு தெரியல, சாரி எது தெரியல அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு தான் தெரியல, ஏசி தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஏசியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஏபி ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பணும் அப்படின்னா மைனஸ் ஏபி ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் வந்து அந்த சைட் போனால் ரூட் ஆகும். ஸோ ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் அப்படின்னா பிசியோட வேல்யூ என்னது, பிசியோட வேல்யூ 13, ஏபியோட வேல்யூ வந்து 5. ஸோ 13 the whole square அப்படின்னா 169 minus 25. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 144 அப்படின்னா 12. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12. ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஏசி தெரிஞ்சிச்சு, ஏபி தெரிஞ்சிச்சு, அண்ட் தென் பிசி தெரிஞ்சிச்சு, எல்லா சைட்ஸுமே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னா இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ sin theta minus 3 cos theta divided by 4 sin theta minus 9 sin cos theta is equal to 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து sin theta தெரியணும், cos theta கண்டுபிடிக்கணும், sin theta cos theta மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ sin theta அப்படின்னு பார்த்தோம்னா sin thetaவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் இல்லையா. ஸோ ஆப்போசிட் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி.
AC by BC, ஸோ வந்து 12/13. அதே மாதிரி cos theta வந்து adjacent by hypotenuse, ஸோ AB by BC வரும். adjacent வந்து AB and then BC வந்து hypotenuse, ஸோ 5/13. ஸோ sin theta கண்டுபிடிச்சோம், cos theta கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாக்கு இந்த ஷோ தட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ ஷோ தட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஷோ தட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 sin theta minus 3 cos theta divided by 4 sin theta minus 9 cos theta. ஸோ நீங்கள் வந்து sin thetaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க 12/13, cos thetaவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிங்க 5/13. ஸோ அது திரும்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into sin theta வந்து 12/13 minus 3 into cos thetaவோட வேல்யூ வந்து 5/13 divided by 4 into 12/13 minus 9 into 5/13. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது 24 divided by 13 வரும், 5 3 15, 15 divided by 13 வரும், 4 into 12 are 48 divided by 13 வரும், 9 5 are 45 வந்து 13 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து காமன் தான் இருக்குது. ஸோ 13 காமனாக எடுத்துகிட்டு 24 minus 15 is 9 டிவைட் பை இதுவும் காமனாக இருக்குது 13. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ இந்த 9/3 வந்து 9/13 இன்ட்டு இந்த 3/13 இந்த சைட் போனோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆகும். ஸோ 13/3. ஸோ 3 3 கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து 13 கேன்சல், 3 3s are 9 வரும். ஸோ ஆன்சர் வந்து 3. ஓகே, ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ இதை தான் கேட்டிருந்தாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா LHS சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RHS கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கும் வந்து 3னும் கிடச்சிச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவால்வேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin 30 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி அண்ட் தென் செகண்ட் வந்து tan 60 டிகிரி cot 60 டிகிரி அண்ட் தென் tan 45 டிகிரி டிவைட் பை tan 30 ப்ளஸ் tan 60 டிகிரி அண்ட் தென் sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் cos ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு வந்து எல்லாமே வந்து 30 டிகிரி 60 டிகிரி 45 டிகிரி இதோட வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வந்து என்னுடைய வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் தரேன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளோட ஆக்டிவிட்டி மாதிரி நான் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வச்சு தான் நம்மளால் வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஷினுக்கு வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது sin 30 டிகிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சால்வ் பண்ணுறோம். sin 30 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி. ஸோ அந்த டேபிளில் வந்து sin 30 டிகிரி வந்து 1/2 இருக்கும் வேல்யூ, ப்ளஸ் cos 30 டிகிரி வந்து √3/2 இருக்கும் வேல்யூ. ஸோ ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து டேரெக்டாக ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ 1 + √3 LCM எடுத்தோம்னா 2 தான் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட வேல்யூ. ஸோ அண்ட் தென் செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா tan 60 டிகிரி cot 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து டேபிள் வைஸில் பார்த்தோன்னா √3, cot 60 டிகிரி வந்து 1/√3 வரும். ஸோ √3 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து 1 வரும். அண்ட் தென் தேர்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா tan 45 டிகிரி டிவைடட் பை tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரி. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 டிவைட் பை tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3 ப்ளஸ் tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/1. ஸோ இது எல்லாமே வந்து டேபிளில் இருக்கும். நீங்கள் டேபிள் வந்து கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ 1/, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1/1 + √3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம வந்து √3 தான் இதோட LCM. ஸோ √3 அப்படின்னு பார்த்தோம்னா இது கூடயும் √3 மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது கூடயும் √3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதுக்கும் √3 வந்துடும். ஸோ இது காமனாக LCM எடுத்துகிட்டு 1 + இது ரெண்டும் பார்க்கும்போது √3 த ஹோல் ஸ்கொயர் வரும். √2வும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1/1 + 3/√3 வரும். ஸோ இந்த √3 வந்து நீங்கள் மேலே போச்சு அப்படின்னா √3 டிவைட் பை 1 + 3. அப்போ ஆன்சர் வந்து √3 டிவைட் பை 4. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் வந்து sin ஸ்கொயர் 45 ப்ளஸ் cos ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ sin 45ஓட வேல்யூ sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஓகே, ஸோ அப்போது sin ஸ்கொயர் 45 டிகிரின்னும் போது 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 அதோட ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் 1 1s are 1, √2 into √2 is 2. ஓகே, ஸோ √2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் இதுவும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 2 தான் வரும். ப்ளஸ் 1/2. ஆஃப்டர் தட் இது வந்து காமனாக வந்து LCM 2 தான் வரும். 1 + 1 is 2. 2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து 1 வரும். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஸோ சிக்ஸ்த் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா மே 2020 இந்த கொஷின் வந்து அப்படியே இதே சம் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கிளியர் கட்டாக இந்த சம்ஸ் நான் கொடுத்துருக்க வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த கொஷின் நம்ம பார்க்கும்போது cos 0 θ 0 degree plus sin 45 degree plus sin 30 degree into sin 90 degree minus cos 45 degree plus cos 60 degree. And then second question பார்த்தோம்னா tan square 60 degree minus 2 tan square 45 degree minus cot square 30 degree plus 2 sin square 30 degree plus 3/4 cosecant square 45 degree. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா cos 0 degree plus sin 45 degree plus sin 30 degree into sin 90 degree minus cos 45 degree plus cos 60 degree. ஸோ cos நான் சொன்னேன் இல்லையா, ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஸோ அதை படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ cos 0 டிகிரியோட வேல்யூ ட்ரிக்னோமெட்ரி டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும். ஸோ sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 ப்ளஸ் sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ அண்ட் தென் sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1 மைனஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2√2 தான் இதோட எல்சிஎம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்து 2√2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே மல்டிப்ளை பண்ணுறோம், மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல √2 மட்டும் இருக்குது, நம்ம 2ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல 2 மட்டும் இருக்குது, √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 2√2 வரும், இந்த இடத்துல 2 மட்டும் தான் வரும், இந்த இடத்துல வந்து +√2. ஸோ இதோட காமனான எல்சிஎம் வந்து 2√2. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் திங் 2√2 வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாகவே இதேமாதிரி சால்வ் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2√2 + √2 is 3√2 + 2. சேம் திங் 2√2 + √2 is 3√2 - 2. ஸோ இது ரெண்டுமே வந்து காமன் டினாமினேட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். பட் இது ரெண்டும் வந்து மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளையில் நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - bயில் இருக்குது. இது a, இது a, இது b. ஸோ a + b இன்ட்டு a - b. ஸோ இதோட ஃபார்முலா வந்து a + b இன்ட்டு a - b is a² - b². ஓகே, ஸோ அப்போ a² அப்படின்னா 3√2 the whole square minus b² வந்து 2 the whole square divided by இது வந்து 2 the whole square வந்து 2√2 the whole square வந்து 2 2s are 4 √2 இங்கே பாருங்கள் 2 the whole square வரும், √2 the whole square வருமா. ஸோ 2 2s are 4, 2ம் √2ம் கேன்சல் ஆகிட்டு இன்ட்டு 4, அப்போ 4 2s are 8. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா 3 3s are 9, √2 இன்ட்டு √2 is 2 -4. ஸோ அப்போது 18 - 4 divided by 8. ஸோ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18 - 4 is 14. 14 divided by 8 is equal to 2 4s are 8, 2 7s are 14. ஸோ 7/4 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து மே 2020 வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம்னா tan square 60 degree minus 2 tan square 45 degree minus cot square 30 degree plus 2 sin square 30 degree plus 3/4 cosecant square 45 degree. ஸோ இதுவும் சேம் திங் தான். tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. ஸோ √3 ஹோல் ஸ்கொயர் எதுக்காகனா tan square 60 டிகிரி இருக்கிறதா அந்த ஹோல் ஸ்கொயர் வந்து இங்கே வந்துடும். -2 இன்ட்டு tan 45 degree வந்து 1 the whole square minus cot 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3 the whole square plus 2 into sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2 the whole square plus 3/4 cosecant 45 டிகிரியோட வேல்யூ வந்து √2 the whole square. ஸோ √2 வந்து கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து 3 வரும். 2 into 1 into 1s are 1, 2 into 1s are 2. ஸோ வந்து √2 கேன்சல் ஆகிட்டு 3 வரும் ப்ளஸ் 2 into 1/2 the whole square நம்ம சால்வ் பண்ணோம் 1/4 வரும் ப்ளஸ் 3/4 √2 வந்து 2 கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் வரும். ஸோ அப்போ சால்வ் பண்ணும்போது 3யும் -3 ப்ளஸ் 3யும் -3யும் கேன்சல் ஆகிட்டு -2 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ 1/2 வரும் ப்ளஸ் 2 2s are 4. ஸோ 3/2 வரும் is equal to -2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா காமன் டினாமினேட்டர் ட்ரூ மட்டும் எடுத்துகிட்டு 3 + 1 is 4. ஸோ 2 2s are 4. அப்போ -2 + 2 வருது. ஸோ -2ம் +2ம் கேன்சல் ஆகிட்டு 0 தான் இதோட வேல்யூ.
ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட டாபிக் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா இப்படி தான் பார்த்தோம். அதுவே வந்து சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா நம்ம வந்து பார்த்ததில்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல டீட்டா இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஆங்கிளும் கிரியேட் ஆகுது இல்லையா, அது வந்து 90 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னும் போது இதோட சம்ஸ் வந்து எப்படி இதோட ஃபார்முலாஸ் வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பார்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு cos 90 degree minus theta. So cos 90 degree minus theta is sin theta. Sin 90 degree minus theta is cos theta. So cos 90 degree minus theta is sin theta. Sin 90 degree minus theta is cos theta. அதே வந்து cot 90 degree minus theta is tan theta. Secant 90 degree minus theta is cosecant theta. Okay. So cotடும் tanனும் அப்படியே வந்துரும், secantடும் cosecantடும் வந்துரும். And then cosecant 90 degree minus theta is secant theta. Okay, tan 90 degree minus theta is cot theta. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் sin 45 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைன், tan 12 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட், cosecant 39 degree in terms of secant. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். sin 74 degree in terms of cosine. ஸோ sin 74 டிகிரியை கொசைனாக வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, sin இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இதுதானே இதோட ஃபார்முலா. ஸோ sin 74 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 90 டிகிரி மைனஸ் சம்திங் மைனஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக 74 டிகிரி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 90 டிகிரி மைனஸ் 16 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 74 டிகிரி வரும். ஓகே, ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம இப்படியும் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். sin 90 எல்லாமே 90 டிகிரியால் தான் வந்து மைனஸ் பண்ணணும். sin 90 டிகிரி மைனஸ் எவ்வளோ நம்பர் போதால் நம்மளுக்கு வந்து 75 டிகிரி வரும், 74 ஆன்சர் வரும். ஸோ அப்போ sin 90 டிகிரி மைனஸ் 16 டிகிரி. ஓகே, ஸோ அப்போது இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, sin 90 டிகிரி மைனஸ் டீட்டான்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, sin 90 டிகிரி மைனஸ் டீட்டா இருக்கேட்டில் என்ன இருக்குது, 16 டிகிரின்னு இருக்குது. அப்போது இதோட வேல்யூ என்னது, cos டீட்டா, டீட்டா இருக்கேட்டில் 16, cos 16 டிகிரி தான் இதோட ஆன்சர். அப்போது sin 90 டிகிரி மைனஸ் 16 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cos 16 டிகிரி. ஸோ அப்போது sin 74 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cos 16 டிகிரி. இவ்வளோ தான் இதோட ஆன்சரே. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த 90 டிகிரி ஃபார்மேட்டில் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, tan 12 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட். ஸோ tan 12 டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா சேம் திங் தான். டேனை வந்து 90, ஸோ இப்போ வந்து காட் வரணும் அப்படின்னா tan 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா. இதோட ஃபார்முலா இதுதான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா tan 90 டிகிரி மைனஸ் எவ்வளோ பண்ணால் இந்த 12 வரும் அப்படின்னா 78 டிகிரி. 78 மைனஸ் 78 பண்ணோம், இந்த 90 மைனஸ் 78 இஸ் 12. ஓகே, அப்போது tan இதோட ஃபார்முலா இது. ஸோ tan 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா. டீட்டா இருக்கேட்டில் என்ன இருக்குது, 78 டிகிரி. ஸோ 78 டிகிரி. அப்போ tan 12 டிகிரியோட வேல்யூ என்னது, காட் 78 டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது, 90 டிகிரி மைனஸ் எவ்வளோ வேல்யூ வந்தால் இது வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். 90 மைனஸ் 12 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 78 வரும். ஸோ இந்த ரிமைனிங் வேல்யூ தான் 90 மைனஸ் 78 பண்ணிங்க அப்படின்னா 12 ஆன்சராக வரும். அப்படின்னா செகண்ட் கொஷின் வந்து cosecant 39 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் secant. ஸோ cosecant 39 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cosecant. ஸோ 39 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கெண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ cosecant வந்து 90 டிகிரி மைனஸ் 51 டிகிரி அப்படின்னா 39 டிகிரியாக வரும். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா வந்து cosecant 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு secant டீட்டா. அப்போ இதோட வேல்யூ வந்து secant 51. ஓகே, டீட்டா இருக்கேட்டில் 51 இருக்குது. ஸோ 51 டிகிரி தான் இதோட ஆன்சர். ஸோ அப்போ cosecant 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு secant 51 டிகிரி. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
evaluate first one வந்து sin 49 degree divided by cos 41 degree, second one is secant 63 degree divided by cosecant 27 degree. So first one பார்க்கும்போது sin 49 degree divided by cos 41 degree. So இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க, எவால்வேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin 49 degree வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ sin 49 degree அப்படின்னும் போது sin 90 degree 90ல் -49 பண்ணால் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து 41 வரும். ஸோ அப்போது sin 90 degree minus 41 degree is equal to 49 degree. அப்போ sin 49 degree is equal to sin 90 degree minus theta is equal to cos theta. அப்போது sin 90 degree minus இந்த இடத்துல theta இருக்க இடத்துல 41 degree இருக்குது. ஸோ cos theta. ஸோ cos theta நம்ம cos 41 degree. ஸோ அப்போ sin 49 degree is equal to cos 41 degree. அப்போ இதில் எதுவுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா sin 49 degree divided by cos 41 degree is equal to cos 41 divided by cos 41. ஸோ ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1 வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் secant 63 degree divided by cosecant 27 degree. So secant 63 degree நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா secant 90 degree minus 27 degree. So secant 90 degree minus theta is equal to cosecant theta. அப்போது secant 27 degree. After that secant 63 degree divided by cosecant 27 degree is equal to secant 63 degree என்னவா கண்டுபிடிச்சோம், cosecant 27 degree. ஸோ cosecant 27 degree divided by cosecant 27 degree. ஸோ ரெண்டும் வந்து கேன்சல் பண்ணுற ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம். இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் tan 77 டிகிரி, tan 23 டிகிரி, tan 60 டிகிரி, tan 67 டிகிரி, tan 83 டிகிரி. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் வந்து cos 35 டிகிரி டிவைட் பை sin 55 டிகிரி ப்ளஸ் sin 12 டிகிரி டிவைட் பை cos 78 டிகிரி மைனஸ் cos 18 டிகிரி டிவைட் பை sin 72 டிகிரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து 35, 55, 12, 78. ஸோ அந்த டேபிள் ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் இல்லாமல் சரி லைக் தீட்டா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இதை தவிர்த்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைக் அந்த 90 மைனஸ் அது மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது tan 70 டிகிரி இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ tan 7 டிகிரி, tan 83 டிகிரி ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றாக்கிறோம். ஸோ tan 7 டிகிரியும் tan 83 டிகிரியும் ஒன்றாக்கிடுறோம். அதேமாதிரி tan 23யும் tan 67யும் ஒன்றாக்கிட்டு tan 60 தனியாக. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து tan 83ஆல் லைக் 90 டிகிரி மைனஸ் 7 பண்ணோன்னா 83 டிகிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 90 டிகிரி மைனஸ் 23 டிகிரி பண்ணோன்னா 67 டிகிரி வரும். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து அப்படியே எழுதுகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் tan 7 டிகிரி இந்த இடத்துல வந்து tan 90 டிகிரி மைனஸ் டீட்டா காட் டீட்டா வரும். அப்போது இந்த இடத்துல வந்து 7 டிகிரின்னு இருக்குது டீட்டாவில். ஸோ அப்போ காட் 7 டிகிரி. அதே மாதிரி tan 90 டிகிரி மைனஸ் டீட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ tan 90 டிகிரி மைனஸ் 23 டிகிரி வந்து நம்ம காட் 23 டிகிரின்னு எழுதலாம். ஆஃப்டர் தட் tan 60 டிகிரி அப்படி தான் வரும். ஸோ அப்போ tan 7 டிகிரி காட்டோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/tan தானே. ஸோ 1/tan 7 டிகிரி. ஸோ ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி tan 23 டிகிரி காட்டோட இன்வர்ஸ் வந்து 1/tan 23 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி, tan 60 டிகிரி மட்டும் இருக்கும். ஸோ tan 60 டிகிரிக்கு நம்மளுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா √3. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து இந்த சம்மை பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அதோட கொஷின். ஸோ இது வந்து இப்போ 35 டிகிரி இருக்குது. அது வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 55 டிகிரி பண்ணோம் அப்படின்னா 35 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் சைன் இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி பண்ணோன்னா 12 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி காஸ் 90 டிகிரி மைனஸ் 70 டிகிரி பண்ணோன்னா 18 டிகிரி வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. அப்போ சைன் 55 டிகிரி பை சைன் 55 டிகிரி அப்படி எழுதிடும். அண்ட் தென் இது வந்து சைன் 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு cos theta. அப்போ cos 78 டிகிரி. அதே மாதிரி cos 90 டிகிரி மைனஸ் theta is equal to sin theta. அப்போ sin theta இருக்கிறதுல 72 டிகிரி இருக்குது. ஸோ டிவைட் பை இது எல்லாமே அப்படியே தான் வரும். ஸோ இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும், இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும், இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 1 1 1 1 + 1 + 1 இஸ் லைக் 1 + 1 - 1 இருக்கு இல்லையா. ஸோ -1 +1 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து 1 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்க அப்படின்னா 10th கொஷின் வந்து இஃப் cosecant A is equal to secant 34 degree then find A. Second one வந்து if tan B is equal to cot 47 degree then find B.
ஸோ கொசிகண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் 34 டிகிரி. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கொசிகண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 டிகிரி மைனஸ் ஏ. இப்போது கொசிகண்ட் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கண்ட் 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு எழுதலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்க, டீட்டாக்கு பதிலாக ஏ எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த இடத்துல. அப்போது சீக்கண்ட் 90 டிகிரி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் 34 டிகிரி. ஓகே, இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கொசிகண்ட் டேக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ எடுத்து போடுறோம். ஸோ அந்த சீக்கண்ட் விட்டுட்டு இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 90 டிகிரி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 34 டிகிரி. அப்போது ஏயோட வேல்யூ வந்து இது வந்து இந்த சைட் கொண்டு வரோம், அந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ இது மைனஸ் பண்ணும்போது ஏயோட வேல்யூ வந்து 56 டிகிரி வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு பிஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் மெத்தடில் பார்க்கும்போது tan b is equal to cot 47 டிகிரி. ஸோ tan b is equal to tan தீட்டாவோட வேல்யூ என்னது, tan தீட்டா is equal to cot 90 டிகிரி மைனஸ் டீட்டா. ஸோ சேம் திங், டீட்டாக்கு பதிலாக இந்த இடத்துல b எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ cot 90 டிகிரி மைனஸ் b is equal to cot 47 டிகிரி. ஸோ இதோ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 90 டிகிரி மைனஸ் b is equal to 47 டிகிரி. அப்போ இந்த 47 டிகிரி இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும், இது இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸில் வரும். ஸோ ஏன்னா b தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பியோட வேல்யூ வந்து 43 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். அதே நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா find the value of sin 64 டிகிரி 34 டேஷ். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிள் வச்சு தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த டேஷ் இது மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஷீட் மாதிரி ஒரு லாகர்தமிக் டேபிள் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பார்க்கணுன்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு, மேக்ஸிமம் வராது. இது சப்போஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான டேபிள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான டேபிள் கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் அதை சால்வ் பண்ண போகிறீங்க. லைக் நேச்சுரல் சயின்ஸு அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ் இந்த டேபிள். ஆஃப்டர் தட் காஸோட நேச்சுரல் காஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் டான்ஜெட்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க டேபிள்ஸு. ஸோ இந்த மாதிரியான டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வந்து இந்த மாதிரியான சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin 64 டிகிரி 34 டேஷ். ஓகே, ஸோ இதை வந்து எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன், ஏன்னா இது வந்து சைனில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சைன் சைடில் தான் பார்க்கணும். ஸோ சைன் சைடில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க, இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து டிகிரி. ஓகே, இது ஃபுல்லாகவே டிகிரி, இது ஃபுல்லாகவே மீன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது 64 டிகிரி அப்படின்னும் போது இதில் 64 இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ 64 டிகிரி உங்களுக்கு கொடுத்துருக்க சம் வந்து 64 டிகிரி 34 டேஷ். அப்போது 64 டிகிரியில் 34 இருக்கான்னு பாருங்கள். மேலே 34 இருக்கா, 30 இருக்குது, 36 இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் வந்து 30 வரைக்கும் தான் போகணும். ஓகே, ஸோ 30யோட வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 0.9026 எழுதிக்கோங்க. ஸோ ரிமைனிங் வந்து 30 டேஷ். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 34 டேஷ் இல்லையா. ஸோ 30 டேஷ் இருக்கதான் இருக்குது. ஸோ இந்த 4 டேஷ் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இதே லைனில் அப்படியே போயிட்டு 4 டிஃப்ரென்ஸ் மீன் டிஃப்ரென்ஸில் போய் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5 வருது. ஸோ அந்த 5ஐ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதணும். ஸோ 64 டிகிரி எழுதிட்டு ரிமைனிங் வந்து 64 டிகிரி 30 டேஷ் வந்து கண்டுபிடிச்சிங்க. ரிமைனிங் இந்த 34க்கு வந்து 4 வந்து நீங்கள் வந்து மீன் டிஃப்ரென்ஸில் பார்த்துட்டு இந்த வேல்யூ எழுதிடுவீங்க. ஸோ எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சைனில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து sin 64 டிகிரி 34 டேஷோட வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் cos 19 டிகிரி 59 டேஷ். ஓகே, இதில் வந்து காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சேம் திங் தான். ஸோ நேச்சுரல் காஸுக்கு போயிடுங்க. ஸோ போயிட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, 19 டிகிரி 59 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 19ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 19ல் பார்த்துட்டு மேலே வந்து நீங்கள் 59ல் பார்க்கணும். ஸோ 59 வந்து இல்லை, உங்களுக்கு 54 தான் இருக்குது. பட் உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து 59. ஸோ 54லேருந்து 59 பார்த்தோன்னா எவ்வளோ ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 இருக்கு இல்லையா. ஸோ 54 அந்த 54 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 90 டிகிரி 54 வரைக்கும் எழுதிட்டு ஸோ ரிமைனிங் 5 டேஷை வந்து நீங்கள் அதே லைனில் வந்து 5 டேஷில் பார்க்கணும். ஸோ 5ல் பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து 5 வருது. ஸோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ காஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். சைன்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும்,
காஸ்னால் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ண ஆன்சர் தான் காஸ் 90 டிகிரி 15 டேஷோட வேல்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா டேனில் கொடுத்துருக்காங்க. டேன் 70 டிகிரி 12 டேஷில். ஸோ டேன் நீங்கள் பார்க்கும்போது டேனில் போய் பார்க்கணும். டேன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 70ல் பார்க்குறீங்க, இந்த சைடு இல்லை. ஸோ இந்த சைடு போய் பார்க்குறீங்க 70. ஸோ 70 அப்படின்னா இங்கே இருக்குது 70. ஸோ 70 டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 டேஷ் இங்கே இருக்குது. 70 டிகிரி 13 டேஷ் வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து 13 இல்லை, 12 இருக்குது, அதோட 18 இருக்குது. ஸோ 12 வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 12 வரைக்கும் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து 70 டிகிரி 12 டேஷ். ஸோ ரிமைனிங் அந்த 13 1 இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து நம்ம வந்து மீன் டிஃப்ரென்ஸில் போய் பார்க்குறோம். ஸோ மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது 1 வந்து உங்களுக்கு 26 இருக்குது. ஸோ 26 வந்து இங்கே எழுதிடுறீங்க. ஸோ வந்து சைன்னா ப்ளஸ் பண்ணணும், காஸ்னால் மைனஸ் பண்ணணும், டேன்னா வந்து அகெயின் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேன் 70 டிகிரி 12 டேஷோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ராப்ளமெட்டிக் சம்ஸாகவும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் hypotenuse 5 cm and one of the acute angle is 48 degree 30 டேஷ். ஸோ ஹைப்போட்டன்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் வந்து ஹைப்போட்டன்யூஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அக்யூட் ஆங்கிளோட வேல்யூ வந்து 48 டிகிரி 30 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் தி ஃபிகர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் வேல்யூ வந்து என்ன பார்த்தோன்னா ஏபி, அண்ட் தென் ஹைப்போட்டன்யூஸ் வேல்யூ வந்து ஏசி. கரெக்டாக? அப்போது சைன் 48 டிகிரி 30 டேஷ் இதுக்கு ஆப்போசிட் தானே இது. ஸோ 48 டிகிரி 30 டேஷ் அதோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபி பை ஏசியோட வேல்யூ வந்து 5. அப்போது சைன் 48 டிகிரி 30 டேஷோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதே வந்து சைனோட இடத்துல போயிட்டு 48 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், 48 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ 48 டிகிரி 30 டேஷ். ஸோ 30 டேஷ் வந்து இங்கே இருக்குது 30 டேஷ். ஸோ அப்படியே இந்த வேல்யூ வந்து எடுத்து எழுதிட்டுறீங்க இங்கே. ஸோ அண்ட் தென் ஏபி பை 5. ஸோ இந்த 5 நம்ம இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடுது. ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா ஏபியோட வேல்யூ கிடச்சிடுது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சைன் கண்டுபிடிச்சிட்டிங்க, அண்ட் தென் காஸ் கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஏரியா ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போது half into b into h இல்லையா. ஸோ பேஸ் பிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, பிசி வேல்யூ வந்து காஸ் தீட்டா வச்சு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, adjacent by hypotenuse இல்லையா. ஸோ பிசி பை ஏசியோட வேல்யூ என்னது 5. காஸ் 48 டிகிரி 30 டேஷ் சேம் இதே ஆங்கிளில் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஆனால் இது வந்து காஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஏன்னா இது வந்து காசுன்றதால காஸ்ட்டில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 48 டிகிரி இங்கே இருக்குது, 30 டேஷ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எடுத்து எழுதிடுறீங்க, வேல்யூ எழுதிட்டு பிசி டிவைடு பை 5. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு இந்த 5 வந்து அந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் இந்த வேல்யூ வரும். ஸோ ஏபியும் கண்டுபிடிச்சிட்டிங்க, அண்ட் தென் பிசியும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து half into b into h. ஸோ half into bc into ab. ஏன்னா வந்து பேஸ் தான் வந்து பிசி, ஏபி வந்து ஹைட். ஓகே, ஸோ இதோட வேல்யூ பிசியோட வேல்யூ இருக்குது, ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரில் முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் 3 சம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான டேபிள் கொடுத்தா தான் உங்களால் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் தரமாட்டாங்க. இஃப் சப்போஸ் கேட்டாங்கன்னா அப்படின்னா இந்த டேபிளும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரோட கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ் 9 ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே இந்த கிளாஸ் 9 ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் கிளாஸ் 10ஓட ட்ரிக்னாமெட்ரிக் சம்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.